கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் எதிர்க்க கூடாது, பின்வாங்க கூடாது என்கிற காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில நேரத்தில் நம்மிடத்தில் சிலர் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உதாரணத்திற்கு நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்யாமல் இருப்போம். ஆனால் அவர்கள் செய்த தீமையை மறந்து விடுவதோ, அவர்களை மன்னித்து அன்பு செலுத்துவதோ அநேகருக்கு கூடாத காரியமாயிருக்கும். ஆனால் ஒரு சிலர் மன்னித்து விடு என்று சொல்வார்கள், நாம் செய்ய மாட்டோம். ஒரு சிலரால் அது முடியாது, மன்னித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனால் முடியாது. இன்றைக்கும் கூட நாம் சில காரியத்தை எதிர்க்க கூடாது, பின்வாங்க கூடாது என்பதைத்தான் வேதத்தின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனம். ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னுடைய செவியை திறந்தார். நான் ஒரு சில காரியத்தை கேட்டேன். என்னென்ன கேட்டேனோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இல்லை, அதை செய்ய மாட்டேன் என்று நான் பின்வாங்கவோ இல்லை என்று ஆரம்பித்து விட்டு பின்பு அவர் சொல்லுகிறார், என்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார், நான் முதுகை காட்டினேன், என்னுடைய தாடை மயிரைத்தான் பிடுங்க நினைத்தார்கள், ஆனால் நானோ தாடையே ஒப்பு கொடுத்தேன். சில இடத்தில் அவமானங்கள், சில இடத்தில் என்னை காரி துப்பினார்கள், இவற்றை எல்லாம் நான் பொறுத்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்று. அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் வசனம், அதாவது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என் செவியை திறந்தார் என்று. அப்பொழுது ஆண்டவர் செவியில் ஏதோ சொல்லி இருக்கிறார். அந்த சொன்ன வார்த்தை தான் இவைகள், அடிக்க நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன், நீ அமைதலாய் இருக்க வேண்டும். உன் தாடை மயிரை கேட்பார்கள், நீ உன் தாடையே கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் நீ அவமானங்களை சந்திக்க நேரிடும், அப்பொழுதெல்லாம் அமைதலாய் இருக்க வேண்டும். சிலர் உன்மேல் துப்புவார்கள், ஆனால் நீ அதை கண்டு கொள்ள கூடாது என்று இந்த காரியத்தை தான் அவர் சொல்லி இருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவேதான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னதற்கு பிற்பாடு கூட என்னது அவமானமா, அல்லது முதுகை காட்ட வேண்டுமா, தாடையை கொடுக்க வேண்டுமா? ஆண்டவரே, நான் என்ன நீரா? உம்மை போல எல்லாவற்றையும் அமைதலோடு பொறுப்பதற்கு என்னால் முடியாது என்று நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவற்றை எல்லாம் நான் சகித்தேன். எப்படி? எதனால் தெரியுமா? அவர் எனக்கு துணை செய்ததினால் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ அடிகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மீண்டு வருவது என்பது நம்மால் கூடாத காரியம்தான். உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நான் கூட மிகவும் கடினமான இருதயம் உள்ளவள் தான். எனக்கு யாராவது ஏதாவது தீமை செய்துவிட்டால் அவர்களை மன்னித்து விடுவேன், ஆனால் அவர்களிடத்தில் பழையது போல என்னால் பேசுவது மிக மிக கடினமான காரியம். அநேகர் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், என்னை நம்பி ஏமாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் அவர்களை மன்னித்து விடுவேன், ஆனால் அவர்களோடு பேசுவது என்பது கூடாத காரியம். சில நேரத்தில் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று என் இருதயம் விரும்பும், ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்னை மன்னிக்க விடாமல் எத்தனையோ முறை தடுத்திருக்கிறது. அப்படி எத்தனையோ பேரை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து அவர்கள் எனக்கு செய்ததை மன்னித்து மறந்தது உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படி சொல்லும் போது, அதாவது இவர்களை மன்னித்து விடு, உனக்கும் துரோகம் செய்தார்கள், உண்மைத்தான், அப்படிப்பட்டவர்களை நீ மன்னித்து விடு என்று சொன்னவுடன் அதை எதிர்க்காமல், அந்த வார்த்தையை விட்டு பின்வாங்காமல் நம்மால் என்றைக்கு சரி ஆண்டவரே நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்ல முடிகிறதோ அப்பொழுது ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அது நம்முடைய பலத்தால் முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. அது எப்பொழுது முடியும் என்கிற விடையையும் அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய துணை தேவை. எதற்காக? நாம் காரியங்களை ஜெயிப்பதற்காகவா, அல்லது நாம் எங்கே
எங்கே அவமானப்பட்டோமோ அங்கே நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவா? இதையெல்லாம் அவரே நமக்காக செய்வார். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய துணைக்காக. எந்த காரியத்தில் என்றால், நான் யோசேப்பை போல சிறைச்சாலையில் போனாலும் அங்கே உம்முடைய துணை தேவை. நான் போர்த்திபாரின் வீட்டில் விற்கப்பட்டாலும் அங்கே உம்முடைய துணை தேவை. அது மாத்திரமல்ல, நான் எங்கு போனாலும் அவமானங்கள் பட்டாலும் அடிகள் பட்டாலும் அங்கே நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற சந்தோஷத்தோடு நான் கடந்து வரவும், அப்படிப்பட்டவர்களை உம்மை போல நான் மன்னிக்கிற இருதயத்தையும் தாரும், அதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காய் அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை ஒருபோதும் எதிர்க்கவும் கூடாது. நீர் சொல்லுகிற காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்வாங்கவும் கூடாது. அது மாத்திரமல்ல, எனக்கு இந்த சோதனைகளை சகிக்கவும், இன்பப்படுத்தினவர்களை கூட மறந்து அவர்களை உண்மையாய் அன்பு செலுத்தவும் எனக்கு நீர் துணை செய்யும் என்று ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,